சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி விரதம் உருவான கதையை பார்க்க போறோம். ஒரு சமயம் திருக்கைலாயத்துல பார்வதி பரமசிவன் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போது நம்ம பார்வதி தாய் நம்ம சிவபெருமான்கிட்ட கேக்குறாங்க, ஐயனே, எந்த தேவதைய நினைச்சு பெண்கள் விரதம் இருந்தா அவங்களோட குடும்பம் எல்லா கஷ்டத்துலேருந்தும் நீங்கி சுகவாழ்வு அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சிவபெருமான் சொல்றாங்க, எல்லா சௌபாக்கியங்களையும் தரும் வரலட்சுமி விரதத்தை பத்தி சொல்றேன், கேளு பார்வதி. இந்த வரலாற்றை நம்ம சிவபெருமான் சொல்றாரு. அது என்னன்னா, மகத தேசத்தில குந்தினபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல சாருமதி அப்படிங்கிற பதிவிரத இருந்து வந்தா. அவ லக்ஷ்மி தேவிய வணங்குவத எப்பவுமே வழக்கமா செஞ்சுட்டு இருந்துச்சு. அவ என்ன பண்ணுவா, கணவனை அவங்க மாமனாரையெல்லாம் அவ்வளோ ஒரு சாமியை கும்பிட்ற மாதிரி அவங்களுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அவங்க புருஷன் என்ன சம்பாரிச்சு கொண்டு வராங்களோ அதை வச்சு அரிசி வாங்கி அந்த குடும்பத்தில் எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சு போட்டு வயிற்று பசியை தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்துச்சு. இது எல்லாம் கருணை வடிவான நம்ம மகாலட்சுமி தாயி பார்த்து, இந்த பதிவிரதையான சாருமதிக்கு நம்ம உதவணும், அனுக்கிரகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு நாள் நம்ம சாருமதி கனவுல நம்ம வரலட்சுமி தாய் தோன்றி, சாருமதி, உன் பக்தியால நான் மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன், வரத்தை தரப்போறேன் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தாய் சொல்றாங்க. அதுக்கு அவங்க அந்த பூஜை எப்படி பண்ணணும்னு நான் உனக்கு சொல்கிறேன், நீ அந்த பூஜையை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வர்ற ஆவணி மாதத்தில் பூர்வ பட்சத்தில் பௌர்ணமிக்கு முன்னாடி வர்ற வெள்ளிக்கிழமையில் என்னை பூஜித்தேனா உன்னோட கோரிக்கைகளை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்ட சாருமதி கனவுலையே நம்ம சாமியை சுற்றி வந்து வணங்கி வழிபடுறாங்க. அப்புறம் தனக்கு தெரிந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி பூஜிக்கிறாங்க. அதோடு பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையில் அன்று பூஜை செய்யும் வழிமுறைகளை பற்றியும் நம்ம மகாலட்சுமி தாயி சொல்றாங்க. அது சாருமதி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கே எந்திரிக்கிறாங்க. தான் கண்ட கனவை பற்றி கணவர் மற்றும் மாமனார்கிட்ட அந்த சாருமதி சொல்லுது. அவங்க எல்லாரும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த உன்னதமான விரதத்தை தான் கடைப்பிடிச்சே தீர்றது அப்படின்னு சொல்லிட்டு சாருமதி முடிவு பண்ணிக்குது. ஆவணி மாதம் பூர்வபட்ச பௌர்ணமிக்கு முன்னாடி வர்ற வெள்ளிக்கிழமை விடிய காலையில் எந்திரிச்சு சாருமதி அவங்க குடும்பத்தில் எல்லாரும் எந்திரிச்சு குளிச்சு நீராடி நல்ல துணிகளையெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு பூஜை செய்வதற்கு தேவையான பொருள்களை சேகரிக்கிறாங்க. வீட்டில் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்த சாருமதி அந்த இடத்த நல்லா மெழுகி அரிசி மாவுனால கோலம் போட்டு வரலட்சுமி தேவிக்கு ஒரு மண்டபம் அமைச்சிச்சு. அந்த வண்ண பொடிகளால தாமரை போன்று கோலமிட்டு அதனை நல்லா அழகுபடுத்திருச்சு. அதன் மீது ஒரு நுனி வாழை இலைய போட்டு முழுவதும் பச்சரிசியை நிரப்பி வச்சுச்சு. பச்சரிசியின் மேல் பகுதியில பித்தளை சொம்புல சுண்ணாம்பு தடவி அதன் வாய் பகுதியில மாவிலையை சுற்றி வச்சு தேங்காயை வச்சு கலசம் போல மாற்றிடுச்சு. அந்த கலசத்தின் மீது அம்மன் முகத்தை பதிச்சுச்சு. பின்னர குத்து விளக்கேற்றி வச்சுச்சு. கலசத்தை மலர் மாலைகளை கொண்டு நல்லா அலங்காரம் பண்ணுச்சு. அந்த கலசத்துல வரலட்சுமி தேவிய ஆவகனம் பண்ணிருச்சு. இந்த பூஜையில சாருமதியும் அவங்க வீட்டுல அருகில் உள்ள பெண்களும் பக்தி சுரத்தியுடன் பங்கேற்று வரலட்சுமி தேவிய ரொம்ப பிரார்த்தனை செஞ்சு வழிபட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை எல்லாம் சொல்லி மகாலட்சுமி தேவிய வரலட்சுமி தேவிய வணங்கி சோடாச உபாசர பூஜை செஞ்சு 9 முடிச்சு போட்ட மஞ்சள் சரடனை வலது கையில் கட்டிக்கிட்டாங்க. வரலட்சுமி தேவிக்கு 9 விதமான உணவு பிரசாதங்களை படைச்சு கற்பூர தீபாவளை காட்டி எல்லாரும் கும்பிட்றாங்க. விரதம் முடிஞ்சதையும் அனைவரும் அந்த பிரசாதத்தை எல்லாரும் சாப்பிட்றாங்க. அனைவரும் அவங்க பூஜை முடிஞ்சதையும் அவங்கவுங்க வீட்டுக்கு போகும்போது அந்த பெண்களின் வீடுகள் அனைத்தும் மாட மாளிகையா ஆடம்பரமா ஆயிடுச்சாமா. இதை கண்ட மக்கள் அனைவருக்கும் இது சாருமதி செய்த வரலட்சுமி பூஜையினால மகிமையினாலதான் இப்படி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அறிஞ்சிட்டு சாருமதியை ரொம்ப போட்டுறாங்க.
அந்த வரலட்சுமி விரதம் இருப்பவங்க வரலட்சுமி தேவியின் அருளை பெற்று தங்கள் பக்திக்கான நற்பணங்களை அடைவது உறுதி அப்படிங்கிறது பார்வதி சாமிக்கு சிவபெருமானு அந்த விரதத்தை பத்தி எடுத்து வைக்கிறாரு. பவிஷ்ய புராணத்துல பரமேஸ்வரனால் பார்வதி தேவிக்கு சொல்லப்பட்டதா இந்த வரலட்சுமி விரதத்தை பத்தி சொல்றவங்களும் சொல்ல கேட்பவர்களும் விரதம் இருந்து அதை பூர்த்தி செய்வர்களும் ஐஸ்வர்யங்களுடன் புத்திர பாக்கியம் தீர்க்காயிலும் பெற்று வாழ்வார்கள் என்பது ஐதீகமா இருக்கு. அதே போல புராணங்கள்ல வரலட்சுமி நம்ம விரதம் இருந்து வாழ்க்கையில எவ்வளவு ஜெயிச்சாங்க வெற்றி அடைஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னும் 2 கதை இருக்கு. அதை சொல்றேன் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். முன்பொரு காலத்துல சௌராஷ்டிரா தேசத்துல பத்ரஸ்ரவா அப்படிங்கிற ஒரு அரசன் இருந்தாரு. அவரு மிகவும் நல்ல முறையில ஆட்சி நடத்திக்கிட்டு வந்தாரு. மனைவி கசந்தரிக்கா அவளும் கணவனுக்கு ஏற்ற மனைவியா எல்லா வகையிலையும் நல்லவளா விளங்குனாங்க. எந்நேரமும் நல்ல சொற்களையே பேசி வேலைக்காரங்களை நல்ல முறையில நடத்திக்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ஷியாமலான்னு பேர் வச்சு அருமை பெருமையா வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. தினமும் லக்ஷ்மி பூஜை செய்யாம கசந்தரிக்கா உணவே சாப்பிடாது. கணவனுக்கு மிகவும் உதவியாகவும் வயதான மாமனார் மாமியார போற்றி பாதுகாப்பதிலும் மிகவும் அக்கறையா இருந்துச்சு. அதனால மகாலட்சுமி தேவி மனசு குளிர்ந்து அந்த அம்மாவுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி ஒரு நாள் ஆடி வெள்ளிக்கிழமை நாள்ல மிகவும் வயதான சுமங்கலி போல கசந்திராவன் அரண்மனைக்கு போறாங்க. அப்போதுதான் மதிய சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு தாம்பூலம் போட்டுக்கிட்டு அந்த அம்மா உட்கார்ந்து இருக்குது கசந்தரிக்கா. அந்த சுமங்கலி வரவேற்று உரிய முறையில நல்லா உபசரிச்சு வெத்தில பாக்கு குங்குமம் மஞ்சள் முதலிய மங்கள பொருளையெல்லாம் கொடுத்துச்சு. தாயே தாங்கள் யார், என்னை நாடி வர என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. அதுக்கு மகாலட்சுமி தேவி சொல்லுச்சு, அத நான் அப்புறமேட்டு சொல்றேன், என் கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொல்லு. நீ வணங்கும் லட்சுமி தேவி அவதார தினமான இன்று அதிதிக்கு உணவிடாமல் நீ எப்படி வயிறார சாப்பிட்டுட்டு இப்படி வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற, இது நியாயமா அப்படின்னு கேட்டுச்சு. ஆனா அந்த அம்மா கசந்தரிக்கா எப்பவுமே கோபம் வராது. அன்னைக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு எப்படி கோபம் வந்துச்சோ தெரியல. ஆத்திரம் நீ யாரோ ஒரு பிச்சைக்கார கிளவி, எனக்கு நீ புத்தி சொல்வதா அப்படின்னு கேட்டு வீட்டுக்கு அந்த வயசான அன்னைய கன்னத்துல அடிச்சிருது. லட்சுமி தேவி ஒன்னும் சொல்லாம கண்ணை சிவக்க அந்த அரண்மனையை விட்டு வெளியேறிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயம் அந்த சியாமலாங்கன்னு அந்த அவங்க பொண்ணு வருது. வந்துட்டு அவங்க லக்ஷ்மி தேவி தாயை பார்த்து, தாங்கள் யாரம்மா, ஏன் கண்கள் சிவந்திருக்கிறது, உங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு பாசமா கேக்குது. அதனால உள்ள குளிர்ந்த மகாலட்சுமி, சியாமலா உன் அன்னைக்கு எப்படி லட்சுமி தேவியை முறைப்படி பூஜிப்பது அப்படின்னு சொல்லி கொடுக்க வந்தேன். ஆனா அவங்க அம்மா என் கன்னத்துல அடிச்சு அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த பொண்ணு சியாமலா சொல்லுச்சு, தாயே அந்த பூஜையை எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் முறைப்படி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சியாமலா கூறுது. அதுக்கு அன்னையும் பூஜை முறைய எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த சியாமலாவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அன்று முதல்ல சியாமலா ஒவ்வொரு வருடமும் அந்த பூஜையை மிக சிறப்பா செஞ்சுக்கிட்டு வருது. லட்சுமி தேவி அரண்மனையை விட்டு நீங்கியதால பத்ரஸ்வா அரசனின் செல்வங்களும் குறைய தொடங்குது. அனைத்து செல்வங்களும் தன்னை விட்டு போகும்னு தன்னோட மகளுக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசன் நினைக்கிறாரு. சியாமலா வருடந்தோறும் வரலட்சுமி பூஜை செஞ்சு வந்த பலனால அவளை போற்றி பாதுகாக்கிற மாதிரி நல்ல ஒரு ராஜா மாலாதரன் அப்படிங்கிற மன்னன் அவளுக்கு கணவனா வர்றாங்க. மேரேஜ் ஆனதையும் சியாமலா கணவன் வீடு போயிருது. பத்ரஸ்ராவின் எதிரிகள் அவனையும் அவன் மனைவியும் நாட்டை விட்டு முடுக்கி விட்டுறாங்க. ஆட்சி அதிகாரத்தையும் அவங்களே எடுத்துக்கிறாங்க. நாட்டை விட்டு வெளியேறி காட்டுல 2 பேரும் தன்னைப்பால அலையிறாங்க. தன் பெற்றோர்களுக்கு இப்படி நிலைமை ஆகி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு சியாமலாவுக்கு ரொம்ப கவலையாகுது. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அப்பா அம்மாவை தன் நாட்டுக்கு கூட்டிக்கிட்டு நல்ல உணவெல்லாம் கொடுத்து தங்கறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. ஒரு முறை அவ ஒரு கொடை நிறைய பொற்காசுகளை அவங்க அம்மா கிட்ட கொடுத்து, இதை வச்சு நீங்க நல்லா பொழைச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அம்மா அந்த தங்க குடத்தை வாங்கி அந்த காசை தொட்டதையுமே எல்லாம் கறிக்கட்டையா மாறிடுச்சு.
ஷியாமளாவுக்கு அப்ப ஞாபகம் வருது, தன் தாய் அந்த சுமங்கலியை அவமானப்படுத்தி அனுப்பிய நிகழ்ச்சி அது கண்ணு முன்னாடி வருது. அப்பதான் தெரியுது வந்தது சாதாரண பெண் இல்ல, அது மகாலட்சுமி தாய் தான் வந்திருக்குது அப்படின்னு உணர்ந்து அதை தன் அம்மா கிட்ட சொல்லுது. நீ இப்படி மகாலட்சுமி தாயை அந்த சுமங்கலிய பெண்ணை நீ அவமானப்படுத்தி அனுப்பிட்ட, அதனாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அந்த அம்மா தன் தவற உணர்ந்து கசந்திரிக்காவும் வரலட்சுமி பூஜையை முறைப்படி தனக்கு கற்பிக்கும்படி அந்த சியாமலா கிட்ட கேக்குது. சியாமலாவும் அவங்க அம்மாவுக்கு வரலட்சுமி நோம்பு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக் கொடுக்குது. அவங்க அம்மா வரலட்சுமி நோம்பு செய்யறாங்க. அதை செய்யற பலனாக அவன் கணவனுக்கு நல்ல தைரிய லட்சுமியின் அருள் பெற்று வீரத்துடன் படை வீரர்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்தி சென்று எதிரி மன்னனை வீழ்த்தி மீண்டும் அவங்க ராஜ்யம் அவங்களுக்கு கிடைச்சிருது. இழந்த செல்வங்களையும் எல்லா சொத்து சொகத்தையும் திரும்ப பெற்றாங்க. கசந்திரிக்கா மீண்டும் மகாராணியா வாழ்றாங்க அந்த நாட்டுல. வரலட்சுமி விரதம் இருந்து மறுபடியும் அந்த நாட்டை பெற்றுட்டாங்க அப்படிங்கிறது அது ஒரு கதை இருக்குது. தேவலோகத்துல இன்னொரு கதை இருக்கு. சித்திரநேமி அப்படிங்கிற தேவகுல பெண் இருந்துச்சு. அந்த பெண் நடுநிலை தவறாதவ அப்படின்னு பேரெடுத்தவ. அதனால தேவர்களிடையே எழும் சில எந்த சச்சரவு பிரச்சனை எதுனாலும் நீதிபதியா இருந்து தீர்ப்பு வழங்குறது அந்த சித்திரநேமிக்கு வழக்கமா இருந்துச்சு. அப்ப முன்னொரு காலத்துல சிவபெருமானும் பார்வதி சாமியும் சொக்கட்டான ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆடும் பொழுது யாரு ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு ஒரு சண்டை வருது. அதனால சித்திரநேமி கிட்ட நியாயம் கேக்குறாங்க. ஆனா சித்திரநேமி என்ன நடந்ததுன்னு விசாரிக்காம சிவபெருமான் ஜெயிச்சுதா அது தீர்ப்பு குடிச்சிருது. அதனால பார்வதி சாமிக்கு கோபம் நீ குஷ்ட ரோகியா ஒளியிலிருந்து தவிப்பாய் அப்படின்னு சபிச்சிடுறாங்க. பின்னர் சிவபெருமான் அவன் அந்த பொண்ணுக்கு சாப மோஷனம் தருமாறு பார்வதி சாமி கிட்ட கேக்குறாங்க. பார்வதி சாமியும் சரின்னு மனசு மாறி எப்போதும் அழகிய தடாக தீர்த்தத்துல தேவ கன்னிக புண்ணியமான விரதத்தை அனுஷ்டிப்பார்களோ அப்போது உன்னோட சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சாமி சொல்லிடுறாங்க. சாபம் பெற்ற சித்திரநேமி ஒரு தடாக கரையில குஷ்ட ரோகியா வாழ்ந்துகிட்டு இருக்குது. பல காலத்துக்கு பிறகு அங்க தேவக கன்னிகள் தேவிக்கு பூஜை ஈடுபடுவதை கண்டு தன்னை பற்றி கூறி தாங்கள் அனுஷ்டிக்கும் விரதம் பற்றி கூறுமாறு கேக்குது. அதனால தேவ கன்னிங்க சித்திரநேமி மேல பரிதாபம் கொண்டு கன்னிகைங்க தான் செய்யற பூஜையை பத்தி என்னன்னு சொல்றாங்க. அதுதான் வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்றாங்க. சூரிய பகவான் சிம்ம ராசியில இருக்கும்போது கங்கையும் யமுனையும் சேரும் காலத்துல துங்கபத்ரா நதிக்கரையில சரவண மாசத்துல சுக்லபட்சத்துல வெள்ளிக்கிழமையில முறைப்படி மகாலட்சுமியை பற்றியதான இந்த விரதத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரதத்தை பத்தி அவங்க சொல்றாங்க. அவங்க செய்த பூஜையை கண்ட சித்திரநேமிக்கு குஷ்ட நோங்கி மீண்டும் கைலாயத்தை போய் சென்றடைஞ்சிருது. பார்வதி தேவியும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து சண்முகரை பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. விக்ரமாதித்யனும் விரதத்தை கடைபிடித்து நந்தனிடம் ராஜ்யம் பெற்றாரு அப்படின்னு இருக்குது. நந்தனின் மனைவி இந்த விரதத்தை அனுஷ்டித்து பிள்ளை பேரு பெற்றாங்கன்னு இருக்கு. இந்த கதைகளை வரலட்சுமி விரதம் இருக்கும் நாளில் வயதான சுமங்கலி பெண்கள் வாயால் சொல்ல கேட்பதும் குடும்பத்தில் சுபிட்சத்தை வரவழைக்கும், செல்வ வளம் கொடுக்கும், பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. வரலட்சுமி விரதத்தை நம்ம பூஜை செஞ்சா அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா, வரலட்சுமி பூஜை செய்யப்படும் வீடுகள்ல மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. லக்ஷ்மி வழிபாட்டால் நீண்ட ஆயுள், புகழ், செல்வம், உடல் நலம் எல்லாம் கிடைக்கும். 16 வகை செல்வத்தையும் வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியை நினைத்து இருப்பது வரலட்சுமி விரதம். மங்களத்தையும் மாங்கல்ய பலத்தையும் அளிக்கக்கூடிய இந்த விரதத்தை கன்னி பெண்களும் திருமணமான சுமங்கலி பெண்களும் கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சா கன்னி பெண்களுக்கு அவங்களுக்கு மனம் போல வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு இருக்கு. திருமணமான பெண்கள் பண்ணும்போது அவங்களோட வாழ்க்கை துணையோட ஆயுள் கூடும் அப்படின்னு இருக்கு. அதனால வரலட்சுமி நோன்பு ரெகுலரா செய்யறவீங்க, நோன்பு எடுக்கிறவீங்க அது மாதிரி செஞ்சுக்கலாம். அது மாதிரி அவங்க குடும்பத்துல வழக்கம் இல்லாதவங்க நீங்க ரெகுலரா எப்படி பூஜை பண்ணுவீங்களோ அது மாதிரி பண்ணுங்க. ஆனா வியாழக்கிழமை சாயந்தரமே நாளே விளக்கெல்லாம் தூய்மையா விளக்கி எடுத்து வச்சு காலையில பொட்டு வச்சு மகாலட்சுமி தேவியை வழிபடுங்க. வீட்டுல ஈவினிங் தீபம் ஏற்றி வழிபடுங்க. நீங்க எப்படி வழிபட்டாலும் சரி, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு வழிபடுங்க. மகாலட்சுமி தாயோட அருள் கிடைக்கும். நீங்க மனசாலவே நினைச்சீங்கன்னாவே மகாலட்சுமி தாய் உங்களை தேடி ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவுவாங்க. வரலட்சுமி நோன்பு கதையை பார்த்தோம்.
இது வரைக்கும் நீங்க கேட்டு அதே போல எல்லாரும் மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழணும் அப்படின்னு சிவார்ப்பணம் 61 சேனல் வேண்டிக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.